காலேஜ் சீட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கலில் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருச்சு. என்ன சார் கிடச்சிருச்சு, ரிசல்ட்டே வரல. இன்னும் வந்து கவுன்சிலிங் எங்கே என்ன காலேஜ் வரும்னே தெரியல. நீங்கள் என்னடானா எம்பிபிஎஸ் சீட்டு அலாட் ஆகிடுச்சு கவர்மெண்ட்லன்றீங்க அப்படின்றீங்களா? ஆமாம், அலாட் ஆகிடுச்சு. அலாட் ஆனதுக்குமே எனக்கு காலேஜ் போகணும். நான் ஹாஸ்டல் போய் தான் ஸ்டே பண்ணி தான் படிக்கிற மாதிரி எனக்கு காலேஜ் அமைஞ்சிருச்சு. ரைட்டா? ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி இருந்தாலும் உங்களுக்கு காலேஜ் அலர்ட் ஆக தான் போகுது. அலர்ட் ஆயிடுச்சு. நான் காலேஜ் போறப்ப ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணி படிக்கணும்னா ஹாஸ்டலுக்கு தேவையான திங்ஸ் என்னெல்லாம் நான் ரெடி பண்ணி வைக்கணும். எல்லாருமே வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். காலேஜ் போனதுமே அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு போனோம், அட்மிட் கார்டு எடுத்துட்டு போனோம். அதெல்லாம் ஓகே. நம்மளுக்கு சீட் 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு ஹாஸ்டல் தானே தெரிஞ்சு போச்சு. ஹாஸ்டலுக்கு நான் என்ன திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போனோம், இதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என் பேர் கோவிந்தராஜ், RGR அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் எப்போ வந்து ரிசல்ட் வந்ததோ அப்பயே வந்து கன்ஃபார்ம்டாக அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் எனக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா ஆசிலேஷனில் இருக்காங்களா, அவங்கள பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலை. கன்ஃபார்ம்டு சீட் அலாட்மெண்ட் ஆயிடுது. ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அப்போ என்ன திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் திங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். பல்லு தேய்க்கிறதுக்கு என்ன வேணும், ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு. முகத்துக்கு போடுறதுக்கு எதனா க்ரீம் சில பேர் யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் பண்ண மாட்டீங்க. அப்புறமா பவுடரு, கரெக்டாக பவுடர் யூஸ் பண்ணுவோமா. அப்புறமா தலை வாருவோம் இல்லையா, தலை வாரத்துக்கு எண்ணெய் வச்சுப்போம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் இல்லாமல் வருவாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். தென் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு. அப்போ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கன்ஃபார்ம்டாக தேவை இருக்கும். சோப்பு போட்டு குளிக்கணும்னா சோப்பு வேணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார் வச்சு தேய்ப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ நான் வந்து குளிக்கிறப்ப எனக்கு திங்ஸ் வந்து எப்படி சார், நான் கையிலேயே மொண்டு குளிப்பேன்? இல்லை. அப்போ ஒரு பக்கெட்டு தேவை இருக்கும், ஒரு மக்கு தேவை இருக்கும். கரெக்டாக? சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து ஹாட் வாட்டர் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும், சில இடத்துல இருக்காது. ஆனால் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் உள்ளே போகிறப்ப நாட் அலௌடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு அலாட் ஆகிற காலேஜ் சப்போஸ் ரொம்ப குளிர் பிரதேசமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ரைட்டா? ஹீட்டர் இருக்காது ஹாஸ்டலில். ப்ரைவேட் ஹாஸ்டலில் உங்களுக்கு ஹாட் வாட்டர் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டலில் ஹீட்டர் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஹீட்டரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஹாஸ்டலில் அஃபிஷியலாக ஹீட்டர் வந்து நாட் அலௌடு. பட் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் பச்சை தண்ணியில் குளிக்க மாட்டேன், நான் ஹாட் வாட்டரில் தான் குளித்தேன், எனக்கு அதுதான் பழக்கம் அப்படின்னா நீங்கள் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கரெக்டா? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் பேசிக் திங்ஸ். ரைட்? அப்புறமா நான் சாப்பிட்றதுக்கு தட்டு வேணும். கரெக்டா? சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ஃபுட்டு கொடுத்தாலும் நான் சாப்பிட்றதுக்கு தட்டு வேணும். தட்டு, அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் வேணும். நான் காலேஜுக்கு போகிறப்ப தண்ணி நான் எதில் எடுத்துகிட்டு போகணும், அப்போ வாட்டர் பாட்டில் வேணும். ரைட்டா? அப்போ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றப்ப தேவை இருக்கும். சாப்பிட்றப்ப நான் ஊறுகாய் எல்லாமே சாப்பிட மாட்டேன் சார், ஆனால் ஹாஸ்டலில் கொடுக்க மாட்டாங்களா, ஒரு சின்ன டப்பாவில் ஊறுகாய் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. கரெக்டா? சார் நான் இட்லி எல்லாம் போட்டாங்கன்னா பொடி தொட்டுக்காமல் சாப்பிட மாட்டேன், இட்லி பொடி வாங்கி வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வந்து காலேஜுக்கு போகிறப்ப பேக் வேணும். கரெக்டாக? பேக்கில் வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும், நோட் புக்ஸ் வேணும். அந்த சில புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ்லேயே உங்களுக்கு அங்கேயே வாங்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் அங்கே வாங்கிக்கலாம். பட் எழுதுறதுக்கு நோட்ஸ் எல்லாம் தேவை இருக்கும். அந்த நோட் புக்கெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். பென்னு, மார்க்கரு, எரேசரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து காலேஜுக்கு போகிறப்ப ப்ராப்பராக. ரைட்டா? அது கூட இன்னொரு வாட்டர் பாட்டில். ஹாஸ்டலில் ஒரு வாட்டர் பாட்டில், காலேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக வாட்டர் பாட்டில். அப்போ காலேஜுக்கு போகிறப்ப நம்ம ட்ரெஸ்ஸு, அப்போ என்ன மாதிரி ட்ரெஸ் நீங்கள் போடணும்? காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து லெகின்ஸ்லாம் சில பேர் இடத்துல போட வேணான்னுவாங்க, சில இதில் ஜீன் போட வேணான்னுவாங்க. பட் நீங்கள் அட்மிஷனுக்கு போகிறப்ப ஒரு வாட்டி நீங்கள் அதில் செக் பண்ணிக்கிறீங்க. நார்மலாக இப்போ எல்லாமே ஹலோ பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது பசங்களுக்கு. பட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க, நீங்கள் எந்த காலேஜ் போகிறீங்களோ அந்த காலேஜில் என்ன ப்ராப்பராக பண்ணுறாங்க. அப்புறமா ஷூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறோம். அப்படின்றப்ப ஒரு செட் ஆஃப் ஷூஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. இந்த ஷூஸை நீங்கள் காலேஜ் போகிறப்ப யூஸ் பண்ணிப்பீங்க. ஹாஸ்டலில் இருக்கிறப்ப செப்பல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு அந்த செப்பல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் காலேஜை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம்.
கவர்மெண்ட் காலேஜில் போகிறப்ப செப்பல்ஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப அது காமனாக இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், செப்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பக்கெட்டு, மக்கு, ரைட்டா? பக்கெட்டு, மக்கு நம்மளுக்கு தனியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த திங்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அதே போல் நீங்கள் ஹாஸ்டல்லேருந்து காலேஜுக்கு போகிற டிஸ்டன்ஸு பக்கத்தில் தான் இருக்குது மேக்ஸிமம். கொஞ்சம் தூரமாக இருந்தது அப்படின்னா கொடை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். மழையும் வரும், வெயிலும் வரும், ரெண்டுத்துக்குமே கொடை தேவை இருக்கும். அதனால் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், கொடையை நம்ம வச்சுக்கணும், ரைட்டா? அதுக்கப்புறமா ஹாஸ்டலில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேபின் கொடுத்தா கூட அது எல்லாருமே நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு கொடுத்த இதை வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு உங்களுடைய திங்ஸை வச்சு லாக் பண்ணுறதுக்கு ஒரு பூட்டு கம்பல்சரி நீங்கள் வச்சுக்கணும். அதே போல் ஒரு 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ரூமில் ஒரு காமன் பூட்டு ஒன்று போடுறதுக்கு வச்சுக்கிட்டு அதில் 3 கீ இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா 3 பேர் இருந்தீங்கன்னா 3 பேருக்கு ஒவ்வொரு கீஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். யார் எப்போ போகிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இதை நீங்கள் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான திங்ஸு. அப்புறமா வேறு என்ன வேணும்? பெட்டு நம்ம தான் கொண்டு போகணும் கவர்மெண்ட் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும். பட் அதுக்கு மேலே போடுற கவர் நம்ம தான் கொண்டு போகணும். பில்லோ நம்ம தான் கொண்டு போகணும். பில்லோ கவர் நம்ம தான் கொண்டு போகணும். பெட்ஷீட்டும் நம்ம தான். சரியா? அப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி தூக்கிட்டு போகணும் அப்படின்றத பாருங்க. ஒன்று எதெல்லாம் உங்களால் கேரி பண்ணி கொண்டு போக முடியும் ஹாஸ்டலுக்கு அப்படின்றத வீட்டில் இருந்தே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கேரி பண்ணி கொண்டு போங்க. இதெல்லாத்தையும் தூக்கிட்டு பஸ்ஸில் போய் சேர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்களோ அது பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் இருக்கும். நீங்கள் அங்கே போய் கூட சில விஷயங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா? அப்போ இது கூட நீங்கள் என்ன திங்ஸை வந்து எப்பயுமே நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறப்ப வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போகிறப்ப கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும், இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வாட்டர் மாறும், அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒத்துக்காமல் போகலாம். இது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அப்போ உங்களுடைய உடலில் சில மாற்றங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்போ தலைவலி வரும், வயிற்று வலி வரும், கோல்டு வரும், ரைட்டா? இதெல்லாம் இருக்கும். திடீர்னு போவீங்க, இடிச்சுப்பீங்க, கால் வலி இருக்கும். அப்போ இதுக்கான தேவையான ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் என்னெல்லாம் டேப்லெட்ஸ், தலைவலிக்கு கண்டிப்பாக டேப்லெட்ஸ் வச்சுக்கணும். ஒரு கோல்டு வருதுன்னா அதுக்கான டேப்லெட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்காக நீங்கள் ஹாஸ்டலில் இருந்து ஓடி போக முடியாது, அப்பப்போ போய் வாங்கிட்டு வர முடியாது. அப்போ இதுக்காக ஒரு என்ன பண்ணணும், அழகாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் இந்த ஸ்ப்ரே பண்ணுறாங்க இல்லையா, வலி வந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே, இந்த தைலம் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துகிட்டே இருக்கும், அந்த தைலம் ஸ்மெல் இல்லாமல் தூங்கவே மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி தைலம், ரைட்டா? அப்போ ஃபீவருக்கு டோலோ வந்து நீங்கள் வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி என்ன பண்ணணும், வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக அடிக்கடி எங்கன்னா போகணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லாமல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சாப்பாட்டுக்கு ஊறுக்கா பாட்டலு, தென் வந்து பார்த்தீங்கன்னா பொடி, அதுக்கு ஒரு சின்னதில் ஒரு எண்ணெய் பாட்டலு, அப்புறமா அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசையாக ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு டப்பா அதை போட்டு வச்சுக்கணும், ரைட்டா? இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறமா வீட்டில் வந்து அம்மா வந்து வத்தல் வச்சுருப்பாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம எந்த இடத்துல இந்த கவர்மெண்ட் ஹாஸ்டலில் வந்து அந்தளவுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், ரைட்டா? அப்போ ட்ரெஸ்ஸு உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் என்ன போட்டுப்பீங்கன்றது ஒன்று. ரெண்டாவது காலேஜுக்குள்ள எது வந்து உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் காலேஜை வந்து கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் துப்பட்டா கம்பல்சரி போட வேண்டியது இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா லெகின் போட வேணாம்னு சில காலேஜ் சொல்லுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் அலோடு, ரைட்டா? டைட்ஸ் போட வேணாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிங்க அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜிலுமே எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நம்ம பெட்ஷீட்டு நான் சொல்லிட்டேன், பில்லோ சொல்லிட்டேன், தென் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு போடுற கவரு, பெட்ஷீட்டு, இது எல்லாத்தையுமே அது ஒரு செட்டு நம்ம பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். டவல் ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டு டவல் வச்சுக்கணும். ஏன்னா சில டைமில் மழை காலத்தில் நம்ம தொடச்சிப்போம், திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா காய வைக்க முடியாது. அப்போ வந்து கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த டவல் வந்து 2 செட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு காய போடுறப்ப இருந்ததுன்னா நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா மொபைல் ஃபோன்ஸ் வந்து நெட்வொர்க் எது நல்லா இருக்குமோ அந்த நீங்கள் போகக்கூடிய காலேஜில் ஏரியாவில் எந்த மொபைல் நெட்வொர்க் நல்லா இருக்கோ அந்த மொபைல் நெட்வொர்க்கோட சிம்மு அது வந்து நீங்கள் கம்பல்சரி
கேட்டு ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கணும். உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் நல்லா வச்சுக்கணும். மொபைலுக்கு சார்ஜரு, தென் வந்து பவர் பேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பல்சரி தேவை இருக்கும். டேப்பில் நீங்கள் தேவை இருக்குது, படிக்க வேண்டிய கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இனிஷியலில் வந்து ஃபோனில் பார்க்க முடியாது. அதனால் டேப் வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஓகே, இல்லை லேப்டாப் வச்சுருக்கீங்கனாலும் கம்ஃபர்டபுள் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் ஸ்டேஷ்னரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம்ல, என்ன புக் மெட்டீரியல் வாங்குறப்ப பென்னு, பென்சிலு, பேனா, எரேசர் இந்த மாதிரியான செட்ஸு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கேல்குலேட்டர் வேணும்னா கூட கேல்குலேட்டர் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டா? நோட் புக்குன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதெல்லாம் நீங்கள் செட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. தென் பவர் பேங்க் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏர்ஃபோன் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஓகே. மற்றபடி வேறு என்ன திங்ஸ் தேவைப்படும்? மெடிசனுக்கு கிட்டு சொல்லிட்டோம். கேர்ள்ஸுக்கு வந்து என்ன ஐட்டம்ஸ் தேவைப்படும் அப்படின்னு மேக்கப் செட்டு நீங்கள் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு கிட்டு பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, முகமே இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படி தலை கூட வரமாட்டான், வாரி விட்டு தலையும் வந்து கலைச்சி விட்டுருவான். அதனால் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இல்லை. ஆனால் இவங்களுக்கு தான் எல்லாத்தையும் போட்டு வாரி எண்ணெய் வைக்கணும், அதில் வாட்டை போடணும், முகத்துக்கு லிப்ஸ்டிக் போடணும், முகத்துக்கு வந்து கலர் போடணும், முகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் போடணும், ஷேடப் போடணும். இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அந்த கிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. தாராளமாக அதை பண்ணிக்கலாம். தென் போகிறப்ப டார்ச் லைட்டுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி ஒன்று கையில் வந்து வச்சுக்கணும். ஏன்னா என்னைக்கு எப்போ கரண்ட் போகுன்றது தெரியாது. அந்த டார்ச் லைட்டுக்கு பேட்டரி கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி அம்பர்லா கம்பல்சரி உங்கள் கூட நீங்கள் வந்து வச்சுக்கணும். ரைட். அதுக்கப்புறமா வந்து ஒரு காலையில் உங்களுக்கு கூட இருந்து யாரும் எழுப்புவாங்க இங்கன்னா, அம்மா அப்பா வந்து எழுந்துருமான்னு சொல்லி 4 மணிக்கு எழுப்ப ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் நீங்கள் தூங்கிட்டா கூட எழுப்புவாங்க. அங்கே யார் எழுப்புவாங்க கூட? ரைட்டா? அதனால் அலாரம் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து வச்சுக்கணும். ரைட்டா? அலாரம் இல்லாமல் நீங்கள் வந்து போகக்கூடாது. தென் வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு எசென்ஷியலாக தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஐட்டம்ஸும் ஆல்மோஸ்ட் நான் வந்து சொல்லிட்டேன். இதில் எசென்ஷியலானா நீங்கள் அந்த ஹாஸ்டலில் என்னெல்லாம் தேவை இருக்குது, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இதெல்லாத்தையும் கேட்டுக்கணும். நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு இந்த டைமுக்கு மேலே வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். காலையில் வந்து வெளியில் போகிற மாதிரினா இன் டைம் அவுட் டைம் போகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பக்காவாக வச்சுக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கேஷை நீங்கள் வச்சுக்கூடாது. ஏன்னா கேஷ்லாம் வச்சுக்கிட்டு அப்புறமா யார் எடுத்தா என்ன எடுத்தா எதுன்னு தெரியாது. நம்ம போகிற இடத்துல எப்படி இருக்கும், யார் நம்ம கூட வந்து வராங்க, கிளாஸ்மேட்ஸ் யார் வராங்க, நம்மளுக்கு ரூம்மேட்ஸ் யார் வரப்போறாங்கன்றதெல்லாம் தெரியாது. எல்லாம் நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற அசம்ஷன் நம்ம வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, ஏற்கனவே வச்சுருப்பீங்க பேங்க் அக்கௌண்ட்டு, இல்லாதவங்க இமிடியேட்டாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டெபிட் கார்டோ கார்டு வாங்கி வச்சிங்க ஒன்று. ரெண்டாவது இப்போ எங்கள் சார் கார்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜிபே வந்து உங்களுடைய மொபைலில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிபேவோ பேடிஎம்மோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா? நீங்கள் எங்கன்னா போனீங்கன்னா கையில் காசு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப் மூலயமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதனால் அதில் வந்து உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட காசு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜிபே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு எப்போ தேவை இருக்கோ அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் கேட்பாங்க, எதனா ஃபங்க்ஷன் வைக்கணும் சார்ஜஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ அம்மா கிட்ட கேஷ் அனுப்புங்கன்னு வந்து சொல்லிட்டு இருந்தது. இது ஜிபேக்கு அனுப்பிச்சி விட்டாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு வாட்டியும் அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஃபீஸுக்கு அனுப்புறதுக்கு அக்கௌண்ட் என்ன, இதெல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பேரண்ட்டுக்கு அனுப்ப சொன்னீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புறதுக்கு சிரமமாக இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கேஷ் அனுப்பிச்சிருவாங்க பேரண்ட்டு. அதுபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தது பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. மற்றபடி நீங்கள் போகிறப்ப காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாம் வந்து யூடியூப் சேனல்லையும் போடுறாங்க. அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும், அது எடுத்துகிட்டு போகணும், ஜெராக்ஸு நம்ம 10th 11th 12th நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் ஹாஸ்டல் போகிறப்ப என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா என் குழந்தைக்கு நான் வந்து ஹாஸ்டல் போகிறப்ப என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 நாள் பிளான் பண்ணோம். அந்த 15 நாளில் பிளானில் எதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணுறோமோ அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர நான் எதனா விட்டுட்டேன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நல்லா தான் சார் இருக்குது, அருமையாக தான் இருக்குது, சொல்லிட்டீங்க எல்லாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டு இதை வந்து யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மெடிக்கல் காலேஜில் சீட்டு எடுத்திருக்காங்களோ, ஹாஸ்டலில் சேர்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. சரியா? பண்ணுவீங்களா? அதுக்கு முன்னாடி சார் ஹாஸ்டல் சொல்லிட்டீங்க, எல்லாம் சொல்லிட்டீங்க, எனக்கு சீட்டே இந்த வருஷம் கிடைக்கலையே சார், நான் என்ன சார் பண்ணுவேன்னா கவலையே படாதீங்க. ஆர்ஜிஆர் அகாடமியில் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 2026 கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே கொடுப்போம் அப்படின்ற கங்கணம் கட்டிட்டு நிற்கணும் வர்றாங்க. 20 பேருக்கு தான்.
உங்களுக்கு அந்த 20 பேர்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இமிடியேட்டா 869551 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா பேசுங்க. ஏதோ கேட்கறது இருக்கு, என்ன சீட்டு வாங்கி தர வேண்டியீங்க, வாங்கி கொடுக்க முடியலனா அப்படின்னு சொல்றது கேட்குது. வாங்கி கொடுக்க முடியலன்னா நீங்க கட்டுற ஃபீஸை திருப்பி 100% கொடுக்குறோம் டியூஷன் ஃபீஸ் அப்படின்ற உத்தரவாதத்தோட இந்த ப்ரோக்ராம் நடக்குதுங்க. அப்போ பரவாயில்ல, திருப்தி தான்ல. நான் திருப்பி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு சொல்லலை, உங்களை கண்டிப்பாக நான் சீட்டு வாங்க வச்சு கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையில தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் திருப்பி கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். 20ல் நீங்கள் ஒன்றா உடனே கால் பண்ணி பேசு. காலேஜ் அலாட் ஆகி காலேஜுக்கு போகிறது ஹாஸ்டலுக்கு போகிறது இருக்கட்டும் சார், கவுன்சிலிங்கே என்ன ஆச்சுன்னே தெரியல. சாய்ஸ் லாக்குன்னாங்க, என்ன சாய்ஸ் லாக் ஆச்சுன்னா இல்லையானு எனக்கு தெரியல. எங்கே எப்போ ரிசல்ட் வரும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்போ கொடுப்பாங்க, நான் எந்த காலேஜ் எனக்கு வந்திருக்கு, எப்போ போய் சேரணும்னு எதுவுமே தெரியல. இதில் வேற பயங்கர பில்டப் கொடுத்து ஹாஸ்டலுக்கு என்ன கொண்டு போகணும்னு வேற சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னோட நானே பேசி எங்கிட்டயே கொஸ்டின் கேட்டு நானே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணி நாளைக்கு பாருங்க. தேங்க்யூ.